ராகு கேது பெயர்ச்சி துலா ராசிக்கு எப்படி இருக்கும்? எங்கள் கட்டத்தை யாராச்சும் சரி பண்ண முடியுமா? கட்டத்திலேயே செதுக்கி கட்டத்திலேயே வாழ்ந்து கொண்டிருக்கோம். கட்டங்களை கட்டக்கூடிய துலா ராசிக்காரங்க. துலாம் ராசினாவே பாரம் நிறைய பேர் நினச்சிட்டு இருக்காங்க. என்றைக்குமே பாரம் குறையாது. இந்த கவலை போனால் அந்த கவலை, அந்த கவலை போனால் இந்த கவலை. வியாதியே பாருங்களேன், ஒரு வியாதி போகும், இன்னொரு வியாதி வரும். துலாம் ராசிக்காரங்க சொல்லுங்கள், யாராச்சும் நான் வியாதி இல்லாமல் இருக்கேன், கடன் இல்லாமல் இருக்கேன், கவலை இல்லாமல் இருக்கங்க, பிரச்சனை இல்லாமல் இருக்கங்க, நிம்மதியாக இருக்கிறாங்க, ஏதாச்சும் யாராச்சும் சொல்லுங்கள். ஒரே ஒரு துளாராசிக்காரங்க என்றைக்காச்சும் முடிவெடுங்க. ஒரு நாளாவது நாங்கள் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் எல்லா விஷயத்தையும் பூர்த்தி செய்துவிட்டு தூங்க வேண்டும் அப்படின்னு ஒரு நாளாச்சும் நினச்சி பாருங்கள். சான்ஸே இல்லை. இந்த பிரச்சனை படி அடுத்த பிரச்சனையை ஆண்டவன் கையில் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பான். பிரச்சனையை அன்னைக்கு கொடுக்கலனாலும் 10 நாளுக்கு முன்னாடியே கொடுத்துருவான். அதனால தான் பாரம், துலா ராசிக்காரங்க பாரம். இப்படிப்பட்ட துலா ராசிக்காரங்களுக்கு ஏப்ரல் 26 முதல் 18 மாதம், அதாவது ஏறக்குறைய 1.5 வருஷம் இந்த ராகு கேது பெயர்ச்சி. 18 மாதம் வந்து உட்கார்றாங்க. எப்படி? லாபமா நஷ்டமா, கவலையா கடனா, துன்பமா இன்பமா, வளர்ச்சியா சரிவா, வெல்வமா விழுவமா, இதை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். தமிழ் வருஷம் சித்திரை மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ராகு கேது பெயர்ச்சி நடக்குது. இந்த ராகு கேதுலாம் ஃபஸ்ட்டு ராகுக்குள்ளே போயிடுறோம், அப்புறமா கேது கிட்ட வருவோம். என்றைக்குமே நம்மளுடைய எச்சரிக்கை தான் நம்மளுக்கு முக்கியம். இந்த தடவை நம்ம பெரிய சர்ப்ரைஸ் என்னென்னா, இந்த ராகு கேது பெயர்ச்சியால் 70% நன்மைகளை இந்த துலா ராசி பெற போகிறீங்க. ஒரு நிம்மதி கிடைக்க போகுது. உங்களுக்கு கொடுக்குறாரு, ஜாக்பாட் கொடுக்குறாரு. இந்த பாரத்தை 30% தான் உங்கள் தலையில் ஏற்றுறாரு. 70% உங்களை ரிலாக்ஸ் பண்ணுறாரு. நீங்கள் இவ்வளோ நாள் பட்ட கஷ்டத்துக்கு நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எதிர்க்க இருக்கிற அந்த தராசில் பொண்ணும் புகழும் பேரும் உங்களுக்கு கிடைக்க போகுது. இதுதான் உண்மை. இப்படி சும்மா கொடுக்க மாட்டாரு நம்பால். இப்போ தான் பாயிண்ட்டை பிடிக்கிறீங்க. ராகு 5ஆம் இடத்துக்கு வராரு, பூர்வீக புண்ணியஸ்தானத்துக்கு. இந்த தடவை பெரிய விஷயம் நடக்குது. என்னன்னா, இந்த சனி போகிற இடத்துலலாம் ராகு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. எல்லாருக்கும் சனி வெளியில் போகிறாரு, ராகு எல்லாருக்கும் பேக்கில் வந்துட்டு இருக்காரு. அது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் வரக்கூடிய ஆபத்துக்கு எப்படி வருது பாருங்க, நம்மளுக்கு மறைஞ்சு வரும். அது மாதிரி தான் சனி போனால் ராகு வராரு. ஆனால் ரெண்டுமே கெடுக்கிற கிரகம் இல்லை, ரெண்டுமே ஞானத்தை கொடுக்குற கிரகம். அப்படி தான் நம்ம கொண்டு போகணும். அந்த ஞானம் நமக்கு சரி வருமா? என்ன பண்ணுறாரு? 5ஆம் இடம் ராகு உள்ள என்ட்ரி ஆகுறாரு. பூர்வீக புண்ணியஸ்தானம். நீங்கள் பண்ண புண்ணியம் உங்களை காப்பாற்ற போகுது. போச்சு போ, ஐயோ போன வருஷம் தான் நான் ஒரு பாவம் பண்ணேன், ஒரு தப்பு பண்ணேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த தப்புக்கும் தண்டனை உண்டு. பரவாயில்லைங்க, 8 வருஷமாக நல்லது பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக லாபம் வரும், ரெட்டிப்பு லாபம். அப்போ லாபம்னா தப்பு பண்ணாமல் இருக்க முடியுமா? வாய்ப்பில்லை. எங்கேயோ ஒரு தப்பு பண்ணுவோம். யாரையோ ஒருத்தங்களை திட்டிருப்போம், யாரோ ஒருத்தங்களை வருத்தப்பட வச்சுருப்போம், யாரோ ஒருத்தர்கிட்ட இந்த பணத்தை வாங்கியிருப்போம், யாரோ ஒருத்தருக்கு பணம் கொடுக்காமல் இருந்திருப்போம், சொன்ன சொல்ல காப்பாற்றாமல் இருந்திருப்போம், யாரோ ஒருத்தவங்க மனசு சின்னதாக வருத்தப்பட்டிருக்கோம். அதுக்கு என்னங்க அப்படின்னா சில செலவு வரும். இந்த ராகு கேது பெயர்ச்சியில் இந்த ராகுவால் இந்த 5ஆம் இடத்துக்கு வர்றதுனால வாண்டட் செலவு, அதாவது வாண்டட் செலவுன்னு சொல்லுவாங்க, அன்வான்ட் இல்லை, வாண்டட் செஞ்சு ஆகணும் சூழ்நிலை ஏற்படும், நிர்பந்தம் ஏற்படும். சில வீட்டில் ஃபங்க்ஷன் வச்சுருவோம், சில வீட்டில் ஃபங்க்ஷன் வைக்கிற மாதிரி இருக்கும். நம்ம காசு செலவு பண்ணணும். நம்ம பெட்டியில் சேர்க்க நினச்சா இந்த பக்கம் நம்ம ஆசையாக சேர்ப்போம், ஆனால் அந்த பக்கம் கேட்டு இருக்கிறதே தெரியாது. ஒன்றும் இல்லை, கிழிஞ்ச கோணியில் நம்ம எவ்வளோ போட்டாலும் கீழே கொட்டிக்கிட்டு தான் இருக்கும். அது நமக்கு தெரியாது. எல்லாம் போட்ட பிறகு தான் தெரியும் கீழே கொட்டிகிட்டு இருக்குன்னு. இதுதான் ராகு பெயர்ச்சி. இப்போ துலா ராசி நல்ல மைண்டில் ஏற்றிக்கணும். சேர்க்கணும்னு பணத்தை சம்பாதிக்காதீங்க, செலவு பண்ணுறதுக்கு பணம் சம்பாதிங்க, அவ்வளோதான். கடனை அடைக்க பணம் சம்பாதிங்க. கடனை அடைச்சிட்டேன்னு நிம்மதி அடையாதீங்க, அடுத்த கடனை வாங்கிடுவீங்க. இதெல்லாம் உண்மை தானே? மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். 2025 எப்படி கையாளணும்னு சொல்லிட்டு தொடர்ந்து உங்களுக்கு வீடியோ வந்துக்கிட்டே இருக்கும். இதில் ரொம்ப தெளிவாக இருங்க. அடுத்தது உங்கள் பொருளில் ரொம்ப கவனமாக இருக்கணும். 5ஆம் இடம் பூர்வீக புண்ணியஸ்தானம். 2 வீலர் வச்சுருக்கீங்க, கார் வச்சுருக்கீங்க, இடம் வச்சுருக்கீங்க, எல்லா பொருளையும் கவனமாக இருங்க. வீட்டில் இருக்கக்கூடிய எல்லா பொருளையும் பார்த்துக்குங்க. அவ்வளோதான். இது என்ன சின்னது, நல்ல வண்டியில் போயிட்டுருப்போம், வண்டியை நிப்பாட்டிட்டு போவோம், நமக்கு ஒன்றுமே ஆகாது. நம்ம வண்டி என்ன ஆகும்? ஸ்டாண்டு போடாமல் இருப்போம், அப்படியே கீழே விழுந்துடும் வண்டி. நமக்கு ஒன்றும் ஆகாது, ஸ்டாண்டு போட்டு நம்ம கீழே விழுவோம். இது நல்லா கவனிக்கணும். நம்ம பார்க்கிங் பண்ணுறதுல ப்ராப்ளம் வந்திருக்கும், கொஞ்சம் கிராக் ஆகும் வண்டி, இது மாதிரிலாம் நடக்கும். அதுக்கு என்ன பண்ணலாம்? சேஃபாக பண்ணுங்கள், முடிஞ்சு போச்சு. ஒரு மழை பெய்யுதுன்னா 2 வீலர் எங்கே நிப்பாட்டணும்? அதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது. மழை இல்லாத நேரத்தில் 2 வீலர் எங்கே நிப்பாட்டணும்? அதுக்கும் இடம் இருக்குது. அதுக்கும் ஞானம் வேலை செய்யணும், அவ்வளோதான். ஒரு பள்ளத்தில் கொண்டு போய் 2 வீலரை நிப்பாட்டணும்னா அது பேலன்ஸ் பண்ண முடியாது, கீழே வந்துடும். ஏன்னா தண்ணி ஓடிக்கிட்டே இருக்கும். இதை நம்ம பிளான் பண்ணணும். அப்போ துலா ராசிக்காரங்களுக்கு ஒரு பொருளை ஹேண்டில் பண்ணுறதுல கவனமாக இருக்கணும். 18 மாதம் செலவுகளில் ரொம்ப கவனமாக இருங்க. தேவையில்லாத செலவு வரதான் செய்யும், ஆனால் அந்த அளவுக்கு ஆண்டவன் வருமானத்தை கொடுத்துருவாரு, லாபம் உண்டு. இதில் எப்படி லாபம் கிடைக்குது? 11ஆம் இடத்துல கேது வராரு, பெரிய லாபம், தன லாபம். தொட்டது துவங்கும், கெட்டது விளங்கும், பொருட்கள் குவியும். வீட்டில் புது பொருள்லாம் வாங்குவீங்க, பணங்காசு குவியும். கண்டிப்பாக தங்க நகை வாங்குவீங்க, பேங்க் பேலன்ஸ் ஏறும்.
புதுசாக கணக்குகள்லாம் ஓப்பன் பண்ணுவீங்க, வீடு கட்டுவீங்க, வீடு வாங்குவீங்க, நல்ல செலவுகள் வரும். ஆனால் நல்ல வருமானம், நல்ல செம காசு புரளும். இந்த இன்க்ரிமெண்ட்டு, பதவி உயர்வு, பணம் வந்து திக்குமுக்கு ஆட வைக்கும். தன லாபம் வளரும். எல்லா வரவும் உண்டு. பண வரவு, மன வரவு, கல்யாணம் ஆகாதவங்களுக்கு கல்யாணம் ஆகும், குழந்த பிறக்காதவங்களுக்கு குழந்த பிறக்கும். சந்தோஷமாக இருப்பீங்க. நீங்கள் நினச்ச காரியங்கள்லாம் நடக்கும். ஆனால் நீங்கள் எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டு தான் சந்தோஷப்பட முடியும். அந்த செலவு பண்ணாமல் சந்தோஷமே கிடைக்காது. வாய்ப்பே இல்லை. துளாராசிக்கு அப்படிலாம் கொடுப்பாங்களா? அப்படிலாம் இல்லை. செலவு பண்ணுங்க, உங்களுக்கு சந்தோஷம் உண்டு. இதுக்கு எதுக்கு சார் செலவு பண்ணி சந்தோஷப்படுவாங்க? அப்போ சந்தோஷம் வேணான்னு முடிவெடுங்க. முடியாது. இப்போ புரியுதா? மனசு அவ்வளோதான். இப்போ தேட்டரில் போய் படம் பார்க்குறோம். ஒரு 6 மாதம் வெயிட் பண்ணால் டிவிலே போட போகிறாங்க. ஆனால் தேட்டரில் படம் பார்க்குறது வீட்டில் படம் பார்க்குறது ஒன்றா? இல்லை, திருப்தி இருக்கணும்ல. அங்கே ஒரு சவுண்டு, எஃபெக்ட்டு, ஸ்க்ரீனு, அதுக்கு தானே தயாரிக்கிறாங்க. அந்த நிம்மதிக்கு செலவு பண்ணி தான் ஆகணும். வீட்டில் எங்கேருந்து அமைதி கிடைக்க போகுது? துலா ராசிக்கு எப்போவுமே நிம்மதியாக இருக்கிறது பிடிக்கும். நமக்கு எவ்வளோ பிரச்சனை, பண பிரச்சனை எவ்வளோ வந்தாலும் மனசு நிம்மதியை தேடும். அந்த நிம்மதிக்காக ஒரு டூர் போகிறது, காரில் போகிறது. நைட்டில் நிறைய பேர் நைட் ட்ராவல் பண்ணுறது துலா ராசிக்காரங்க. 10 மணிக்கு தான் திடீர்னு எங்கேயாச்சும் கிளம்பி போவாங்க. இதெல்லாம் இவங்களுக்கு பிடிக்கும். மனசை ரிலாக்ஸ் பண்ணுறது தான் அவங்களுக்கு பிடிக்கும். ஏன்னா அவ்வளோ பாரங்கள், அது எங்கேயாச்சும் கொண்டு போய் இறக்கி வைக்கணும். கோவிலில் இறக்கி வைக்கணும், குளத்தில் இறக்கி வைக்கணும்னுவாங்க. ஏதாச்சும் ஒன்று பிடிச்ச மாரி சாப்பிட்ணும், பாடகர்கள் பாடணும், பாட்டை கேட்கணும். இதெல்லாம் அவங்களுடைய சிந்தனை. அப்போ இந்த கேது என்ன பண்ணுறாரு? நிறைய வருமானத்தை கொடுக்குறாரு, வரவுகளை கொடுக்குறாரு, நிம்மதியை கொடுக்குறாரு. இந்த செலவு வந்து ராகு பகவான் கொடுக்குறாரு. அதில் கூடுதல் கவனத்தோடு இருக்கணும். கூடுதல் கவனத்தோடு இருந்தால் சேதங்கள் தவிர்க்க முடியும். இப்போ நான் சொன்னதை மட்டும் கரெக்டாக கேட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு 100% லாபம் தான். வீடியோ எதுக்கு போடுறோம்? துலா ராசிக்காரங்க லாபம் அடையணுமா வேணாவா? அதனால தான் வீடியோ போடுறோம். இது முழுசாக கேளுங்க, அவ்வளோதான். உங்களுக்கு கடவுளோட துணை இருக்குது. உங்களுக்கு துர்கா பரமேஸ்வரியோட துணை இருக்குது. துர்கையை தொடர்ந்து வணங்குங்க. குரு தட்சிணாமூர்த்தியை தொடர்ந்து வணங்குங்க. சிவனை தொடர்ந்து வணங்குங்க. இதுவே போதும். சிவபெருமான், குரு ரெண்டுமே ஒரே கடவுள் தான், ரூபங்கள் வேற. தட்சிணாமூர்த்தி, குரு பகவான், துர்கா பரமேஸ்வரி எல்லாம் ஒன்று தான். இந்த 3 சுவாமி நீங்கள் தொடர்ந்து வணங்கினீங்கன்னா விநாயகரோட சேர்த்து வழிபாடு பண்ணுங்க. தனலாபம், வரவு நிச்சயம் உண்டு. சம்பந்தம் இல்லாத செலவுகள் வரதான் செய்யும். அதுக்கான பணத்தை கொடுத்துருவார். நிச்சயமாக இந்த 18 மாதம் எல்லா சவால்களையும் சமாளிப்பீங்க. தெம்பாக இருப்பீங்க. வாழ்த்துக்கள். கவலையே படாதீங்க. முயற்சித்தா வெற்றி உண்டு. நன்றி. மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசிக்காரங்க எந்த தெய்வத்தை வணங்குறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.